ஹாய் கேஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ் கைஸ். உலகத்தில் வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய ஆழ்கடலில் வாழ்ந்த ஒரு மான்ஸ்டர், ஒரு மிருகம் வந்து என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மோசசாரஸ். ஆனால் 1997 இல்லை, இது மோசசாரஸ் கிடையாது. ப்ளூப்ன்ற ஒரு மிகப்பெரிய உயிரினம் ஆழ்கடலில் வாழுதுன்னு சொன்னாங்க. இந்த ப்ளூப்ன்ற மிகப்பெரிய உயிரினம் ப்ளூ வேலோட பல மடங்கு அதிகமான வெயிட்டோட பெருசாக இருக்கும். இந்த ப்ளூப் வாழ்றதுக்காண்டி எந்த அறிகுறியும் இல்லை, எந்த சான்றும் இல்லை. ஆனால் எப்படி ப்ளூப்ன்ற ஒரு உயிரினம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1997 NOAA, அதாவது நேஷ்னல் ஓஷன் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க வந்து ஆழ்கடலில் இருக்க வல்கனோஸ், அதாவது எரிமலைகள் வெடிக்கும்ல, அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸை செட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஐஸ் குவாக்ஸ் இருக்குல்ல, அதாவது டைட்டானிக் படத்தில் பார்த்துருப்பீங்களா, ஐஸ் பாறைகள், அதுங்க உடஞ்சி வர சத்தம் இதில் ரெக்கார்டாக இருக்குது. அதுதான் மக்கள்லாம் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் ப்ளூப்ன்ற ஒரு மிருகம் வாழுது, அது ஆழ்கடலில் வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா முற்றிலும் போய் இந்த ப்ளூப் வந்து வாழ்றதுக்காண்டி எந்த அறிகுறியுமே இல்லைனாலுமே இந்த மாதிரி உயிரினம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய உயிரினங்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உயிரினங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கலாம். சோஷியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய வாய் வச்சுட்டு ப்ளூப்ன்ற ஒரு உயிரினம், அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து நம்பாதீங்க, அதெல்லாம் போய்